எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, வயதானவர்களுக்கு உணவு முறை எப்படி இருந்தால் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் இதை சொல்ல போகிறேன். பெரும்பாலான வயதானவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பிட முடியல, பசிக்கிறது, ஆனால் சாப்பிட முடியல, சாப்பிட்டா ஏப்பம் விட முடியல, ஏப்பம் வரத்துக்குள்ளேயும் திணறி போகுது, முடிய மாட்டேங்குது. இடுப்பு, முதுகு, கழுத்து இங்கெல்லாம் பிடிச்சிக்கிறது, நிமிர்ந்து நல்லா படுத்துக்க முடியல, கையை காலை நீட்டி. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் வரணுன்றதில்லை, வரலாம். இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு நம்ம உணவு முறையை நம்ம சரியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ் மாதிரியா வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வயசாக என்ன ஆகிறது அப்படின்னா, நம்மளோட வயிற்றில் சுரக்கிற அமிலம் அதோட தன்மை அதிகமாகிறது. அந்த அமிலத்தினோட தன்மை அதிகமாகிறது. அப்போ அந்த அமிலத்துக்கு உணவு தான் கொடுக்கணும். வெறும் உணவு கொடுத்துட்டே இருந்தோம்னா உடம்பு ரொம்ப பெருமனா போய் அதுவே பிபி, அதுவே சர்க்கரை, அதுவே அஜீரணம், அதுவே நோய் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுது இல்லையா? அதனால் அந்த பக்கமாக கடகடான்னு போய் நம்ம சாப்பிட்டோமா போனோமா அப்படியும் பண்ண முடியாது. ஒன்றும் வேண்டாம்ப்பா, சோறு வேண்டாம், தண்ணி வேண்டாம், நக்கடான்னு விழுந்து கிடப்போம். அப்படின்னு விழுந்து கிடந்தாலும் எழுந்துக்கவே முடியாது. அப்படி தலையை சுற்றிட்டு இலையை சுற்றிட்டு பிபி குறைஞ்சிட்டு என்னென்னமோ அமக்கலம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வயிற்றுடைய ஜீரண சக்தியை இடகுணம் ஆகிப்படும். அதனால வயதானவ சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது, நிறைய சாப்பிடவும் கூடாது, எப்போ பாரு சாப்பிட்டுனே இருக்கவும் கூடாது, எப்போ பாரு சாப்பிடாமே அப்படியே இருக்கவும் கூடாது. இதுக்கு ஒரு அழகான டயட் இருந்ததுன்னா நமக்கு இது ஒரு வழிகாட்டியாக அமையும் இல்லையா? அப்படிங்கிறதுனால இதில் நான் ஒரு குட்டி டயட் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தை வறுத்து அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளரை சுண்டை வச்சு, இந்த சீரக தண்ணியை காலையில் ஒரு 3/4 டம்ளர், சின்ன டம்ளரால் ஒரு 3/4 டம்ளர், அது 1 டம்ளர், அதை காலையில் குடிச்சிட்டு நம்ம வேலைகளை நம்ம படுக்க பண்ணிகிட்டே இருக்கலாம். வயதானாலும் நம்ம வேலை செய்யறதுலேயே நிறுத்திக்கக்கூடாது. நம்ம எதான உருந்தாப்பில் எதான வேலை செய்யணும். உருந்தாப்பில் நான் சொல்கிறது 70-80 வயசு மேலானவனுக்கு, 60-65 இருக்கும், கொஞ்சம் வேகமாகவே செய்யலாம். நம்ம வேலைகள் தான் என்ன பண்ணணும் செஞ்சுட்டு அதெல்லாம் முடிச்சுன்னு அதுக்கப்புறம் 7 மணிக்கு சூடாக ஒரு கப் டீ அல்லது காஃபி ஒரு அரை சக்கரை போட்டு குடிக்கலாம். 8 மணிக்கு 3 இட்லி அல்லது ஒரு இடியாப்பம் அல்லது ஒரு குழக்கட்டை, அது மாதிரியான ஒரு ஆவியில் வச்ச மாதிரியான 1-2 காலையில் 8 மணிக்கெல்லாம் அதை நம்ம வயிற்றுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேலைகள் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கலாம். 10 மணிக்கு ஒரு பெரிய டம்ளர் நிறைய மோர், பிபி நிறைய இருந்ததுன்னா உப்பு போட்டுக்க வேண்டாம், பிபி இல்லைன்னா உப்பு போடக்கூட ஒரு பெரிய டம்ளர் மோர் குடிச்சுக்கணும். 10-11 கண்டிப்பாக வாக்கிங் போகணும். ஒரு 1 ஹவர் விறுவிறுக்க நல்லா நடக்கும். ஒரு 10-15 நிமிஷம் அந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் நிதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி குடிக்கணும். அப்படி நடந்துட்டு வேகம் ஓடிந்து கடப்படன்னு தண்ணியெல்லாம் குடிக்கக்கூடாது. அது 2 செடி கட்டிக்கும், அது சரி வராது.
ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க ஜில்லுன்னு ஊற்றிட்டு அதெல்லாம் குடிக்கக்கூடாது. சாதாரணமான தண்ணி. 11:30 மணிக்கு காய்கறியெல்லாம் போட்ட சாலடு, இல்லைன்னா சூப்பு, கேரட்டு ஜூஸு, பீட்ரூட்டு ஜூஸு. ஆனால் இந்த எதுலேயுமே நம்ம சர்க்கரை உப்பெல்லாம் நிறைய போட்டக்கூடாது. அதெல்லாம் நீக்கி தான் சாப்பிடணும். ஏன்னா அதெல்லாம் உடம்புக்கு வந்து சரிப்படுறதில்லை. அதனால் சர்க்கரை நோய் புண்ணெல்லாம் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா அது கூட வேண்டாம். அந்த மாதிரிக்கா நம்ம 11:30 மணிக்கா நம்ம அதை குடிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சு 1 கப் சாதம், 1 கப் கீரை, 1 கப் காய்கறி, காய்கறினா பச்சை காய்கறிகளாக, 1 கப் குழம்பு, 1 கப் ரசம், 1 கப் மோர். இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த உணவில் வந்து எண்ணெய் இருக்கக்கூடாது, ஊறுகாலாம் இருக்கக்கூடாது. வத்த குழம்பு, நெஞ்சை குழம்பு, புளிக்குழம்பு, சாரமான புளியோதரை அந்த மாதிரிலாம் உதவாது. எனக்கான ஒன்று இருந்தால் சாப்பிடலாம், அன்றாட உணவில் அது உதவாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டம்ளர் வெதுப்பான வாம் வாட்டர். 3:30 மணிக்கா கொஞ்சமாக சுண்டல், எந்த சுண்டல் வேணாலும், எந்த பருப்போ ஏதோ வந்து சுண்டல் நல்லா வேக வச்சு, சுண்டல்னால் உடனே அதை அப்படியே எண்ணெயை குத்தி தேங்காய் போட்டு நல்லா தனியா, கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம் எல்லாம் வறுத்து அரைச்சி மேலெல்லாம் தூவி மசாலா இப்படிலாம் சாப்பிடுவோம். வெறுமை வேக வச்சு உப்பு போட்டு அதை அப்படியே சாப்பிடும். ஏன்னா அந்த பருப்பு வந்து ப்ரோட்டீன், வயசாக சமயத்தில் ப்ரோட்டீன் சக்தி குறையும் இல்லையா, ப்ரோட்டீன் சக்திக்கு வசரம் அது, அவ்வளோதான். ஒரு நாளைக்கு சுண்டல் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு பழத்துண்டுகளாக சாப்பிட்டுக்கலாம். இந்த டயத்தில் எதனா பழங்கள் வாங்கிட்டு அந்த பழத்துண்டுகள் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். 5 மணிக்கா 1 கப் காஃபி அல்லது டீ எதானு சாப்பிட்டுக்கலாம். அது கூட 2 பிஸ்கெட்ஸ், சர்க்கரை நோயெலாம் இல்லைன்னா மேரி பிஸ்கெட் 2 பிஸ்கெட் 3 பிஸ்கெட்டு, அல்லது இந்த ஸ்லைஸ் வீட்டு ப்ரெட்டு, இந்த மாதிரி ப்ரெட்டு விற்கிறது, அது ஒரு 2 ஸ்லைஸோ, ஒரு 1 ஸ்லைஸோ 3 ஸ்லைஸோ, அந்த பசிக்கு ஏற்ற மாதிரி அதை சாப்பிடலாம். அந்த 1 கப் டீ 1 கப் காஃபியோட. இதுக்குள்ள நம்ம நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிச்சுக்கணும். தண்ணியாகவே அவ்வளோ குடிக்கணும் அப்படின்றது இல்லை. சூப்பாக, ஜூஸாக, மோரா, இதெல்லாமே தண்ணி தானே, ரசம் இதெல்லாமே தண்ணி தானே. இந்த மாதிரியே சேர்த்து ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது நம்ம வயிற்றுக்கு போகிறது ரொம்ப நல்லது. 7 மணிக்கு ரொம்ப லேசாக ஜீரணமாகக்கூடிய டிஃபனாக ஆவியில் வச்சு தான் இருக்கிறது ரொம்ப நல்லது. 2 சப்பாத்தி, இல்லை 2 இட்லி, இல்லை 2-3 குழக்கட்டைகள், இல்லை இந்த சுண்டலை போட்டு சாயங்காலம் பண்ண சுண்டலை போட்டு காய்கறிகளெல்லாம் போட்டு சேர்த்து அது ஒரு குருமா மாதிரி, இப்படி ஏதோ கொஞ்சம் அந்த உணவு வந்து ராத்திரி நம்ம தூக்கத்தை கெடுக்கக்கூடாது, ஜீரணம் ஆகிடணும். நம்ம 10 மணி தூங்கணும்னா அதுக்குள்ளே ஜீரணம் ஆகிடணும். அது பாதிக்கு மேலே அந்த மாதிரியான லேசான உணவாக நம்ம வயிற்றுக்கு 7 மணிக்கா எடுத்துக்கணும். அப்புறம் 10 மணிக்கா நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோயெல்லாம் இல்லை அப்படின்னா 2 வாழைப்பழம் சாப்பிடணும். இல்லை அது இருந்ததுன்னா பப்பாளி பழத்துண்டுகளோ அல்லது வேறு எதுனா ஆப்பிள் இந்த மாதிரியாவோ ஒரு பாதி ஆப்பிளோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக பழத்துண்டுகளை சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்து நிம்மதியாக தூங்கிடலாம். நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், சாப்பிடல அப்படின்ற அர்த்தம் இல்லை. ஆனால் வயசாக சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா சில சமயம் பசிக்க மாட்டேங்கிறது, சில சமயம் ஜீரணம் ஆக மாட்டேங்கிறது, சில சமயம் சாப்பிடணும் போல் இருக்கிறத சாப்பிட்டா அது வந்து நெஞ்சிலேயே கடிச்சிட்டு நிற்கிறது, சில சமயம் சாப்பிட்டது மாரில் ஏறிண்டு மாரெல்லாம் வலிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தொண்டையிலேருந்து வயிற்றுக்கு போகிறது இல்லையா, ஒரு சின்ன வளையம் மாதிரி அது ஒரு உறுப்பு. நம்ம வயிற்றுக்கும் தொண்டை
குழாய் இருக்கு இல்லையா, இந்த தொண்டை குழாய்க்கு நடுவில் வந்து உணவு வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு திறந்துக்கும், அப்புறம் அது முடிக்கும். அந்த மாதிரி ஒரு பாகம் இருக்குது நம்ம மார்பில். வயசாகிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அது தளர்ந்து போகும். வயசான உடம்பு நமக்கு தளர்ந்து போகிறது இல்லையா, அப்போ உடம்புல இருக்கிற உறுப்புகளை நமக்கு தளர்ந்து தானே போகும். கொஞ்சம் அப்படி தளர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு ரூபா கூட சாப்பிட்டோம்னா அது வந்து மறுபடியும் எகிரின்னு என்ன பண்ணுறது, திரும்பி மேலுக்கே எழும்பி வருது. அதுனா நமக்கு என்ன ஆகுது, அப்படின்னு நம்ம ஒரு ஏப்பம், இல்லைன்னா அப்படின்ன மாதிரி ஒரு நப்பு நுரையமா கசப்பாக ஒரு ஒரு அருவறுப்பாக ஒரு வாமிட் மாதிரியா, வாந்தி இல்லது எதிர்கழிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப நாளே ஆகுது. நம்மளை நம்ம நிதானப்படுத்திக்கிறதுக்கே இந்த மாதிரியான மாடலில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா அதுக்கு உண்டானதை நம்ம கொடுத்துட்டுருக்கோம், எந்த அளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டுருக்கோம். அதனால் அது மட்டும் ஜீரணமாயிடும். அது மட்டும் இந்த எது கழிக்கிற பிரச்சனை, எது கழிக்கிறதுனால வர தொண்டை வலி, தொண்டை பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து சில பேர் தலை சுற்றல் வரும், தொண்டையெல்லாம் எரிஞ்சுட்டே இருந்தால் சில பேருக்கு அந்த எரிச்சல் தானே தலை சுற்றல் வரும். சில வயசானவங்களுக்கு அந்த தொண்டை வரதுனால காதில் வந்து ஒரு சத்தம் வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா காது பக்குன்னு அடைச்சிக்கிற மாதிரி ஆயிடும். காது இந்த மாதிரி கொஞ்சம் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கிறதுனா உடம்பு நட தள்ளாடும். நடந்து தேய்ச்சி அப்படியே உடம்பு என்னமோ அப்படியே குடி குடிச்ச மாதிரி கொஞ்சம் தள்ளாடும். என்னடா அது காத்தால 6 மணிக்கு நல்லா தான் தூங்கிக்குவோம், 10 மணி கூட அதில் மறுபடியும் தலையை சுற்றி தூங்கணும் போல் வந்து படுக்கணும் போல் தோன்றுது. வயசாகி போயிடுச்சு, நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு பழக்கு. அப்படிலாம் பயப்பட வேண்டாம், நமக்கு எதுவும் ஆலை, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது. அதுக்குண்டான உணவுகளை அந்தந்த டயத்தில் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளே நம்ம அக்கறை எடுத்துன்னு நம்ம பார்த்துக்கணும். எந்த உணவு நமக்கு ஜெயிக்கிறதோ அந்த உணவை நம்ம சாப்பிட்டுக்கணும். ஆசை இருக்க தான் இருக்கும். என்கிட்ட வந்து ஒரு பாட்டிமா சொன்னேன், சின்ன வயசில் நம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப வேலையெல்லாம் செஞ்சேன், சாப்பிடணும்னு ஆசை இருந்துச்சு, வயதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. இன்றைக்கி எனக்கு பிள்ளை மாட்டு பொண்ணு எல்லோரும் வருந்தி எல்லாத்தையும் பண்ணி வச்சுன்னு கூப்பிட்றா. என்னால் இந்த வயசை சாப்பிடவே முடியல. சர்க்கரை சாப்பிடலாம், நான் சர்க்கரைங்கிறான் நூன் சாப்பிடலாம், நான் உப்புங்கிறான் நூன் சாப்பிடலாம், எப்போ வருது நூன் சாப்பிட்டா வாந்தி வருது, நூன் சாப்பிட்டா பேரியாது அப்படின்னு. அப்படிலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஒன்று ஒரு ஸ்டேஜ். காலங்காத்தால் இளம் சூரியன் ஒரு அழகுன்னா, பட்டப்பகல் வெயிலும் ஒரு அழகு தான். சாயந்தரம் அந்தி சாயதும் அதுவும் ஒரு அழகு தான். இரவு அதுவும் ஒரு அழகு தான். முதுமைங்கிறது என்ன, அழுதுன உட்கார்ற வயசுன்னு அது இல்லை, முதிர்ந்த கனி. மரமாக செடியாக இருந்தோம், மரமாக வளர்ந்தோம், பூத்தோம், காய்ச்சும், பழமானோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், இனிமையாக தொங்கின்னு இருக்கோம். வேலை வரைச்சி எங்கே வந்தோமோ அங்கே இருப்போம் இல்லையா? இது நிஜம் தானே. இதை போய் நம்ம ஒத்துக்க பிடிக்காம, நான் அப்போல்லாம் அப்படி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன், இப்படிலாம் இப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த காலத்தில் நான் நினச்சதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கவே இல்லை, எல்லோரும் எப்படியோ இருக்கா, இந்த மாதிரி அவசியம் இல்லாத மன வேதனைகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அது ஒரு மாதிரி பயணம். இந்த காலத்தில் குழந்தைகள் வாழற வாழ்க்கை இது ஒரு மாதிரியான பயணம். நமக்கு இருந்த சில சந்தோஷங்கள் இந்த குழந்தைகளுக்கு தெரியல, கிடைக்கல. என்னைக்கான ஒரு நாள் அதிர்ஷ்டமும், என்னைக்கான ஒரு நாள் மூக்கும் பனி தீபாவளின்னா அது ஒரு பெரிய பண்டிகையாக அதுக்குண்டான பெரிய தவளையை தேய்ச்சி அடுப்பங்கரையை கோலம் போட்டு பாத்ரூமை மொழி பெருக்கி நாராயணா கோபாலா நரசிம்மானை வேண்டிட்டு கலைங்கத்தில் கண்ணெல்லாம் எரிய புகைய வெந்நீரில் குடிச்சிது. இதெல்லாம் நம்ம காலம். இந்த காலத்தில் அந்த மாதிரி இருக்க முடியுமா? இந்த காலத்தில் ஒரு ஆர்டர் பண்ணால் ஸ்வீட் அது மட்டும் வந்துடுது, சாப்பிட்றோம் இல்லையா? அது வேணால் சந்தோஷமாக இருக்க இல்லையா? நம்ம காலத்தில் இருந்த உழைப்பு, நம்ம காலத்தில் இருந்த ஆரோக்கியம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இல்லையே. பாவம், நம்மளுக்கு கிடைச்ச பல சந்தோஷங்கள் அந்த குழந்தைகளுக்கு இப்போ இல்லைக்கு. அதனால் நம்ம குழந்தைகளை நம்ம போட்டி போடலை. இருந்தால் நமக்கு என்ன தோணுது, நம்மளுக்கு அதுதான் கிடைக்கலையே, நமக்கு இந்த வயசுலேயும் ஒன்று அப்படிலாம் கிடையாது. இந்த வயசில் நமக்கு என்ன கிடைக்குமோ
என்ன உணவு உடம்புக்கு சரியாக இருக்கோ, இந்த வயசில் நமக்கு எது மனசுக்கு ரம்மியமாக இனிமையாக இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு நல்ல நினைவுகளை கூட கணவனோ மனைவியோ இருந்தால் சந்தோஷமாக ஏதோ பேசிக்கலாம். இல்லையா அந்த நினைவுகளை மனசில் கொண்டு வந்து ஆஹா அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்படி தெரிஞ்சிடணும் அப்படி தெரிஞ்சிடணும், ஆனால் இது கூட தெரிஞ்சுக்காமல் போயிட்டுனா இப்படி எல்லாம் நம்மளை சமாதானமாக வச்சுக்கிறதுக்கு மனசை நம்ம இது பண்ணணும். அதோடு இது ஆகலையே அது ஆகலையே, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பேரனுக்கு பூனல் போடலை, பேச்சுக்கு கல்யாணம் நம்ம இருந்தாலும் அதெல்லாம் நடக்க போகுது, நம்ம இல்லாட்டாலும் நடக்க போகிறதுங்கிறது தான் நிஜமான உண்மை. நம்ம இருந்தாலும் நடக்கும் இல்லாட்டும் நடக்க போகுது தானே. இதையே நம்மளுக்கெல்லாம் ஒத்துக்க பிடிக்காது. நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோங்கிற அந்த ஒரு பிடிவாதமான எண்ணங்களை வளர்த்துக்கிறோம் இல்லையா. இது வேண்டாம். எல்லாம் கடவுளாக பார்த்து அது பாட்டுக்க பொண்ணு கல்யாணமாக அது மாதிரி நடக்க போகுது, பிள்ளை கல்யாணமாக அது பண்ண பேரன் கல்யாணமாக அது மாதிரி நடக்க போகுது. நம்ம உடம்பை நோய்